சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீமத் ஐயப்ப சுவாமியோடு திருவிளையாடலையாக்கும் வர்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இதுக்கு முன்னால ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் தமிழிலையும் மலையாளத்திலையும் சொல்லியிருக்கேன். இப்போ அதுவே கொஞ்சம் ஷார்ட்டாக ஐயப்ப சுவாமியோடு திருவிளையாடல் இங்கே பார்க்கிறோம். பகவான் ஐயப்ப சுவாமி ஆர எந்த வழியால நடத்துறார் அப்படிங்கிறது அந்த பகவான் கிட்ட நம்மளோட மனச அட்டாச் பண்றத மட்டும்தான் நமக்கு புரிய வரும். பகவானோடு மகாமந்திரமான திவ்ய நவாட்சரியான சுவாமியே சரணமையப்பா அத சொல்லும் பொழுது நம்மளோடு மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் இல்லாமாயி சித்த சுத்தி உண்டாகிறது. ஈரேழு உலகங்களுக்கும் ஏகநாதனாயிருக்கிற ஸ்ரீ ஐயப்ப பகவான் ஸ்ரீதர்ம சாஸ்தாவாயிட்டு, ஸ்ரீ பராயகுப்தனாயிட்டு, ஸ்ரீ ஆரியதாதனாயிட்டு, ஸ்ரீ பூதநாதனாயிட்டு பக்தர்களோடு மனசுக்குள்ள ஸ்ரீகோவில் கட்டி உக்காந்துருக்கார். பக்த ஜனங்களோடு மனசுல இருக்கிற நியாயமான ஆசைகளெல்லாம் ஸ்ரீ பகவான் ஐயப்பன் நடத்தி கொடுக்கிறார். வரதான பிரபுவான பகவானோடு திரு அவதார சரிதங்கள் இங்க சொல்லப்படுறது. பரமஞானியும் திரிகாலஜ்ஞனும் வேதவியாச சிஷ்யனுமான ஸ்ரீ சூத பௌராணிகன் சௌனகாதி மகர்ஷிமாருக்கு சொல்லறதாக்கும் இந்த ஐயப்ப சுவாமியோடு கதைகள் கலிகாலத்துல என்னெல்லாம் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அத முன்னாடியே தெரிஞ்சுண்டு அதுக்கு ஒரு பரிகாரமாயிட்டு துவாபர யுகத்தோடு கடைசியில நைமிஷாரண்யத்தில அனுஷ்டிக்கப்பட்ட மகாசத்திரத்தில ஸ்ரீ சூதஞானி இந்த சௌனகாதி முனிகளை இந்த பகவானோடு அவதார கதைகளை கேட்க வச்சோன அது கேட்கறதுக்கு பகவான் ஐயப்பனோடு அந்த அனுகிரகத்தால சௌனகாதிகளுக்கு சௌபாகியம் உண்டாச்சு. அதுக்கப்புறமா சௌனகாதிகள் பரமபதம் பிராபிச்சா அப்படிங்கறதையாக்கும் பார்க்க முடியறது. சர்வ வேதங்களோடும் ஷார்ட் ரூபமான பரம தத்துவங்கள் கூட இதுல இன்க்ளூடாதான் இருக்கு. கலியுக ஆரம்பத்துல
பகவானோடு அந்த ஆజ్ஞை பிரகாரம் ராஜசேகர பெருமாள் தாரக பரபிரம்ம க்ஷேத்திரமான அந்த ശബരിമലൈ ക്ഷേത്രം നിർമ്മിച്ചാർ. 4 பக்கமும் காடு. அந்த கோர ஆரண்யத்தோடு நடுவுல ശബരിயோடு அந்த புண்ணிய வனத்தில இந்த கோவில் கட்டினார். பகவத் ஸ்வரூபி ஸ்ரீ பரசுராம பகவான் பகவத் திருமூர்த்தி அந்த கோவிலில பிரதிஷ்டை பண்ணினார். அந்த டைமில ஸ்ரீ பராயகுப்தன் பரசுபாணியில தோண வச்ச பகவத் சஹஸ்ரநாமங்கள் அந்த அளவுக்கு சிரேஷ்டமாக்கும். அப்படி இருக்கிற இந்த ஐயப்ப சுவாமியோடு திருவிளையாடல்களை இங்க எடுத்து சொல்லறதுக்கு பகவான் தோண வச்சிருக்கார். மலையாளத்துல இதனோடு கானத்தை பாடிட்டு ஸ்லோகம்னு சொல்ல முடியாது, அதனாலேயாக்கும் இங்க கானம் அப்படின்னு சொல்லுறேன். அந்த கானத்தை பாடினதுக்கு அப்புறமா நடுவுல அதுக்கான மீனிங் சொல்லறதுக்கு முயற்சி பண்றேன். சுவாமியே சரணமையப்பா, സകല ചരാചരങ്ങൾക്കുള്ളിൽ വാഴുന്ന ശാസ്ത, സകല ലോകങ്ങൾ തന്നാധാരമാവുന്ന ശാസ്ത, സകല ദുരിതങ്ങളെയും ഭസ്മമാക്കുന്ന ശാസ്ത, സകല അഭയങ്ങളെയും ഏകിടും എന്റെ ശാസ്ത, സകല ഭൂതങ്ങൾക്കേശും സകല സർവദുഃഖങ്ങളെയും ത്വരിതമകലെ നീക്കാൻ സ്വാമി തൃപ്പാദം കുമ്പിടുന്നേ. സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. விக்னேஸ்வர ஸ்துதி சொல்லப்படுறது. കൈലാസാചലപതിയാകുന്ന ഭഗവാന്റെ കൈകളാൽ ലാളിച്ചിടും ദൈവമാധുര ഭഗവാനാം ശ്രീഗണേശനായിതാ ദണ്ഡമാം നമസ്കാരം. ദണ്ഡനാശനത്തിനായി അടിയൻ ചെയ്തിടുന്നേൻ. സരസ്വതി സ്തുതി. വീണാപാണിയാം നീലവേണിയാൾ സരസ്വതി, വീണാഗാനമായി മമനാവിതിൽ വസിക്കേണം. ഈണമായോരോ വാക്കും തോന്നേണേ ഭഗവതി, ഈണമായി നടനങ്ങൾ നാവിന്മേൽ തുടർന്നിടൂ. ആചാര്യസ്തുതി. അന്ധകാരാരി ഗുരു എൻ പുമാൻ മനതാരിൽ സന്തതം വസിക്കേണേ, മംഗളം വരുത്തേണേ.
ചിന്തയായി പോലും തവ ചിന്തയന്യേ മമ അന്തരംഗത്തിൽ മറ്റ് ചിന്തകൾ വരുത്തല്ലേ. ഇപ്പോ ശ്രീ അയ്യപ്പസ്വാമിയോട് തിരുവിളയാടല് ആരംഭിക്കണം. സൂതൻ ശൗനകാദികൾക്ക് ഭഗവാൻ അയ്യപ്പനോട് കഥകളെ നൈമിഷാരണ്യ ക്ഷേത്രത്തില് ചൊല്ലിക്കൊടുക്കുന്നതായിട്ടൊക്കെ ഇങ്ങ പാക്കറോം. ശ്രീഹരി ശ്രീഹര ശ്രീപുത്രനാകുന്നോരയ്യപ്പ സ്വാമി തുണയ്ക്ക നിത്യം പുണ്യപാപങ്ങളും ദോഷങ്ങളും ഔഷധിവർഗവും രോഗങ്ങളും എന്നല്ല നല്ലതും ചീത്തയായുള്ളതും ഉള്ളതുപോലെ അറിഞ്ഞിരുന്നു. നല്ലതു വല്ലതും ചൊല്ലിയതിൻ പൊരുളല്ലലോ പോക്കുവാൻ കാട്ടിത്തന്നും. ശ്രീ ഹരിഹരപുത്രനാണ് അയ്യപ്പ ഭഗവാൻ. തുണ ചെയ്യണം, എല്ലാരെയും കാപ്പാത്തണം அப்படின்னு இந்த காவியம் ஆரம்பமாகிறது. சூதன் கதை சொல்லுற நேரத்துல புண்ணியபாபங்கள், தோஷம், நன்மை, அதே மாதிரி நோய்கள், அதுக்கான ஔஷதங்கள், நல்லதும் கெட்டதுமான எல்லாத்தையும் சொல்லி தரவராக்குமே இந்த சூதன் அப்படின்னு சொல்லிண்டு இந்த கானம் ஆரம்பமாகிறது. മേഘത്തിൻ കാട്ടിലെ ആദിത്യനെ പോലെ നൈമിഷാരണ്യത്തിലെത്തിയപ്പോൾ ഞങ്ങൾക്കുള്ള ജ്ഞാനമാകുമിരുട്ടിനെ തിങ്ങും വിജ്ഞാന പ്രഭകളാലേ. ദൂരീകരിച്ചു കളയുവാൻ നേരിൽ വന്നെത്തിയ സൂതാഭവാൻ ഭീകരഘോരമാം സംസാര സാഗര തീരം തിരഞ്ഞു കരകേറുവാൻ ഉള്ളോരു നൽവഴി കാട്ടിത്തരേണമേ, നല്ലതു ചെയ്യുവാനങ്ങു യോഗ്യൻ. வானத்திலே இருக்கிற அந்த கிளவுட்ஸ், அந்த மேகம் காட்டுல உதிச்சு உயர்ற சூரியனை மாதிரியாக்கும். மேகம் அப்படிங்கிற அந்த வனத்துல, கிளவுட்ஸ் அப்படிங்கிற அந்த வனத்துல உதிச்சு உயர்ற அந்த சூரியனை மாதிரி வானத்திலே இருக்கிற மேக கூட்டங்களுக்கு நடுவுல சூரிய பகவான் உதிச்சு வராரே, அதே மாதிரியாக்கும் நைமிஷாரண்யத்தில அந்த சூதன் வந்து சேர்ந்தார் அப்படிங்கறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. அப்படி வந்து சேர்ந்த அந்த சூதன் கிட்ட சௌனக மகர்ஷிகள் கேக்குறா, எங்களுக்கு மனசுக்குள்ள நிறைய அஜ்ஞானங்கள் இருக்கே, அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த இருட்ட இல்லாம பண்றதுக்கு உங்களோடு ஞானமாகிற அந்த பிரகாசத்தை கொடுத்து எங்களோடு அஜ்ஞானத்தை இல்லாம பண்ணுங்கோ அப்படின்னு இந்த பீகரமான சம்சார சாகரத்திலேந்து எங்களை கரகயற்றறதுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் யோக்கியதை இருக்கு அப்படின்னு சவனகாதி மகர்ஷிகள்
சூதன் கிட்ட சொல்லறார். മുക്തിയെ കാക്ഷിക്കും ഭക്തന്മാരിങ്ങനെ ഒന്നിച്ചു വന്നു യാചിച്ച നേരം ജ്ഞാനമയമായ തേരിന്റെ സൂതനാം സൂതനുമേറ്റം തെളിഞ്ഞുരച്ചു. പാലാഴിയിങ്കലാനന്ദനാമെത്തമേലുത്തമയാകിയ ലക്ഷ്മിയോടും ഭൂമിയോടും ഒരുമിച്ചു രസിച്ചുകൊണ്ടാകുലം കൂടാതെ വാഴും കണ്ണൻ. നല്ലൊരു പെണ്ണിന്റെ രൂപത്തിൽ വന്നുകൊണ്ടാരാമഭൂമിയിൽ പന്തടിക്കേ മുക്കണ്ണൻ വന്നൊന്നു കാണുക, കാരണം മുപ്പാരിനൊക്കെയും സൗഖ്യമായി. முக்திய ஆசைப்பட்டு பக்தர்கள் ஆன அந்த சௌனகாதிகள் அத்தனை பேரும் இப்படி கேட்டோன்னு சம்சார துக்கம் இல்லாம பண்றதுக்கான வழி என்னவாக்கும் அப்படின்னு சூதன் கிட்ட கேட்டோன்னு சூதன் அந்த கதை சொல்றார். பாலாழியில அனந்தசாயியாயி இருக்கிற உத்தமையான லக்ஷ்மி தேவியோடும் பூமாதேவியோடும் கூடி சந்தோஷமாயிருக்கிற വിഷ്ണു ഭഗവാൻ ഒരു മോഹിനിയായിട്ട് അവതരിച്ച് നല്ല ഒരു പൂങ്കാവനത്തിലെ പന്ത് വിളയാടിണ്ടിരുന്ന அந்த நேரத்துல பகவான் பரமசிவன் அந்த முக்கண்ணன் மோகினிய பார்க்கறதுக்கான சாஹச்சரியம் உண்டாச்சு. அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் மணிகண்ட அவதாரத்துக்கு காரணமாயி வந்தது. அதுவே இந்த 3 லோகங்களுக்கும் சௌக்கியத்துக்கு காரணமாயிட்டு வந்தது அப்படின்னு சொல்றார். മായാമയമായ വൻകടൽ താണ്ടുവാനുള്ളൊരു വഞ്ചി കിടച്ചു കയ്യിൽ. ഈ വിധം സൂതമുഖാംബുജത്തിൽ നിന്ന് 4-5 തേൻ തുള്ളി വീണ നേരം ഭക്തരാം മൃഗങ്ങൾ തൃപ്തി പോരാഞ്ഞേറെ വിസ്തരിച്ചോദണമെന്നിരുന്നു. അങ്ങിനെ കേൾക്കയാൽ മോദവിവശനായി സൂതൻ മൊഴിയാൻ തുടങ്ങി വീണ്ടും. വേഴാമ്പൽ കൂട്ടം ദാഹിച്ചിരന്നിടുമ്പോൾ തേന്മഴ കോരി ചൊരികയായി. എല്ലാ യുഗത്തിലും എന്നതിൽ പ്രത്യേകം ചൊല്ലെഴുന്നോരു കലിയിങ്കലും ഭക്തർക്കും യോഗിക്കും ഭോഗിക്കും നാരിക്കും ശക്തർക്കും നല്ല പരിഷ്കാരിക്കും. വേഴാമ്പൽ കൂട്ടം മോഹിച്ചിരന്നിടുമ്പോൾ തേന്മഴ കോരി ചൊരികയായി. എല്ലാ യുഗത്തിലും എന്നതിൽ പ്രത്യേകം ചൊല്ലെഴുന്നോരു കലിയിങ്കലും ഭക്തർക്കും യോഗിക്കും ഭോഗിക്കും നാരിക്കും ശക്തർക്കും നല്ല പരിഷ്കാരിക്കും. 4 വേദങ്ങളും മറ്റു ശാസ്ത്രങ്ങളും കേൾവിയിൽ കൂടി കിടക്കാത്തോർക്കും
എന്നില്ല ദേവന്റെ പാദം വിചാരിച്ചു ജീവിച്ചു പോരുന്നോർക്കെല്ലാവർക്കും സായുജ്യമുക്തിയെ ദാനം ചെയ്തിടുന്നു ശാസ്താ ശബരിഗിരി വിഹാരേ. ഒരു சொட்டு தேன் விழுந்த மாதிரி, ஒரு சொட்டு தேன் விழுந்தப்போ அதே மாதிரி இருக்கிற மாதிரியாக்கும். இப்படி ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு ஐயப்ப சுவாமியோடு அவதார காரணத்தை சூதன் சொன்னார். அந்த ஒரு சொட்டு தேன் நுகரத்துக்கு வண்டுகள் பாரி வரா மாதிரி பக்தர்களா இருக்கிற வண்டுகள் உடனடியா அத பானம் செஞ்சா அப்படி இருந்தா கூடியும் அவளுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்பாக்சன் உண்டாகிறதில்லை. மறுபடியும் நல்ல டீட்டெயிலா கேட்கறதுக்கு ஆசைப்பட்ட பக்தர்கள் அப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஆசையோடு கூடிட்டு இருக்கிற பக்தர்களான அந்த சவுனகாதிகளை பார்த்துட்டு சூதன் சந்தோஷத்தோடு கூடிட்டு ஐயப்ப சரிதா ஆகிற அந்த அமிர்தத்தை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். மழைக்காக தாகத்தோட காத்திருக்கிற வேளாம்பல் மாதிரி அந்த வேளாம்பல் கூட்டத்துக்கு முன்னால தேன்மழை வர்ஷிக்கிற மாதிரி ஐயப்ப கதை பிரவாகமாக அங்க சொல்லப்படுறது. கலியுகத்துல அத்தனை பேருக்கும் இந்த பகவத் கதை உபயோகப்படுத்துறதுக்காக சூதன் அங்க இந்த கதைய எடுத்து சொல்றார். பக்தர்களா இருக்கிறவாளுக்கும் யோகிகளுக்கும் லௌகிக சுகத்தில லயிக்கிற போகிகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் பலம் இருக்கிறவாளுக்கும் பரிஷ்காரம் இருக்கிறவாளுக்கும் சாஸ்திரஞானம் இல்லாதவாளுக்கும் பகவத் நாமம் தேவனோடு பாதத்தை நினைச்சுண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் சாயுஜ்ய முக்தியை கொடுக்கிறது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அந்த சாயுஜ்ய முக்தியை கொடுக்கிற சாஸ்தா சபரகிரிநாதன் அந்த பகவானோட கதைய இங்க சொல்லப்படுறது அப்படிங்கறதையாக்கும் இங்க பார்க்க முடியறது. ஆமஹ சக்திதன் திவ்யலீலாமிருதமாமயம் மாயுவான் ദിവ്യൗഷധം നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും പകർന്നു തരുന്നതിനുദ്യമിക്കുന്നു ഞാൻ ഭക്തന്മാരെ. ഓങ്കാരനാദത്തിൽ ചേർന്നുലസിക്കുന്ന ശങ്കര വിഷ്ണു ചതുർമുഖന്മാർ ആർക്കും പിടിയിൽ പെടാതിരിക്കുന്നോരോ ദിവ്യ ദിവ്യങ്ങളാം കേളി ചെയ്യേ. ഈ മൂന്നു ശക്തിയും ഒന്നിച്ചു യോജിച്ചിട്ടുണ്ടായി വന്നിതോരത്ഭുതാംഗൻ. ചിത്തത്തിലാനന്ദമേവർക്കും ചേർക്കുന്നോൻ ദത്തനെന്നുള്ള പേരോടുകൂടി. அந்த திவ்ய ஔஷதம் சம்சார துக்கம் போக்கும். உங்களுக்கெல்லாம் நான் அத உங்க சம்சார துக்கமாகிற அந்த நோயை போக்குறதுக்கு சொல்லித்தரேன் பக்தர்களே அப்படின்னு சூதன் சொல்றார். மகிஷிவதம் செய்த பகவான் வீர தீர பிரவൃத்திகளை
செஞ்சார். மகிஷி பூர்வ ஜென்மத்தில ஆராயிருந்தா அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்றார். லீலாதேவியோடும் தத்தமூர்த்தியோடும் அந்த லீலா விளையாட்டத்தை இங்க எடுத்து சொல்லவாக்கும் செய்யறார். அந்த ஓங்காரநாதம் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரோடும் ஐக்கியமான அந்த நாதமாக்கும் ஓங்காரநாதம். விஷ்ணு சங்கரன் சதுர்முகனான பிரம்மா இவ 3 பேரையாக்கும் அந்த ஓங்காரநாதம் இண்டிகேட் பண்றது. ஓங்காரநாதத்துல லயிச்சு விளையாடுற அப்படி இல்லைனா பிரகாசிக்கிற சிவன் விஷ்ணு சதுர்முகனான பிரம்மா இவ ஆருக்கும் புரிஞ்சுக்க முடியாத ஓரோரோ லீலகள் செஞ்சவாளாக்குமே. இந்த 3 சக்தியும் ഒന്നിച്ചു ചേർന്നോണ സുന്ദര രൂപനാன ഒരു പുരുഷൻ அங்க உத்பவிச்சார். அதாக்கும் தத்தன் அப்படிங்கறதையாக்கும் இங்க பார்க்கிறோம். കൂട്ടുകാരിത്തരം വിദ്യ എടുത്തപ്പോൾ മാതാക്കളെല്ലാരും ഒന്നു ചേർന്ന് ഗാലവ ബ്രഹ്മർഷി തന്നൂടെ പുത്രിയായി ലീലയായി വന്നു പിറന്നിതപ്പോൾ ഗംഗ യമുന സരസ്വതി എന്നിവരൊന്നിച്ചുണ്ടായ ത്രിവേണി പോലെ യൗവനത്തിൻ കൊടുങ്കാറ്റു വേഗത്തിൽ തള്ളും വികാരത്തിര തുളുമ്പി തിക്കിത്തിരക്കി നിറഞ്ഞു നിന്നിടുന്ന ലീലയെ ആർക്കു കൊടുക്കുമീ ഞാൻ. நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு வித்யை பிரயோகிச்சு இப்படி தத்தன் அப்படின்னு ஒரு புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்தோன இங்க கூட்டுகார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பிரம்மா விஷ்ணு பரமசிவனியாக்குமே. அப்படி இவ 3 பேரும் சேர்ந்து ദത്തനെ സൃഷ്ടിച്ചപ്പോ മാതാക്കൾ എല്ലാരുമാ ചേർന്നുണ്ട്. ഇങ്ങ മാതാക്കൾ அப்படின்னு சொல்றது பார்வதி தேவி, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி அப்படின்னாக்குமே. அந்த மாதாக்கள் எல்லாருமா ஒட்டுக்க சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அவளோட சக்திய சேர்த்து வச்சு காலவ மகர்ஷியோடு புத்திரியாயிட்டு லீலை அப்படிங்கிற அழகான ஒரு சுந்தரி ஆயிட்டு ஜனிக்கிறா. பிரம்மா விஷ்ணு சிவன் இவ 3 பேரும் அவளோட சக்திய சேர்த்து வச்சு தத்தன் அப்படிங்கிற புருஷனுக்கு ஜென்மம் നൽകിയോன பார்வதி தேவி, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி இவ 3 பேரும் அவளோட சக்திய ஒட்டுக்க சேர்த்து காலவ மகர்ஷியோடு புத்திரியான லீலை அப்படிங்கிற சுந்தரியான ஒரு பொண்ணு அங்க ஜனிச்சது. அந்த பொன் குழந்தைக்கு கல்யாணத்துக்கான டைம் வந்தோன யௌவன பிராயம் வந்தோன காலவ மகர்ஷி நினைக்கிறார், ரொம்ப அழகா இருக்கிற இந்த அழகியான என்னோட புத்திரிய நான் ஆருக்காக்கும் இனி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ഗാലവനിത്തരമുള്ളിൽ വിചാരിച്ച ദിവ്യ ചരിത്രങ്ങൾ ഓർത്തറിഞ്ഞ്
കാലോചിതങ്ങളാകുന്ന വിധിക്കൊത്ത് കാലകാലം തന്റെ കാരുണ്യത്താൽ ലീലയെ ദത്തന്റെ കാന്തയാക്കിടിനാൻ പാലോടു പഞ്ചാര ചേർത്ത പോലെ. ഇഷ്ടാനിഷ്ടങ്ങളും ആപത്തും സമ്പത്തും കർമ്മത്തിനൊത്തു വരുമെല്ലാവർക്കും എന്നു വിചാരിച്ചു കർത്തവ്യബോധത്താൽ ഗാലവൻ വൻകാട്ടിലെത്തി വീണ്ടും. നിത്യപ്രസന്നമാകുന്ന പരബ്രഹ്മധ്യാനവും ചെയ്തു സുഖിച്ചു വാണു. இப்படி இந்த அழகான புத்திரியை நான் யாருக்கு திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டார் காலவ மகர்ஷி. காலவ மகர்ஷி தன்னோட ஞான திருஷ்டியால இவாளோடு அந்த ஜனன ரகசியத்தை தெரிஞ்சுண்டு திவ்ய சரித்திரங்கள் தெரிஞ்சுண்டு அந்த காலாத்மகனான ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனே இதுக்கு பரிகாரம் உண்டாக்கட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த லீலைய தத்தனோடு மனைவியாக்குறார். அது எப்படி அவளுக்கு எந்த அளவுக்கு மேட்சா இருக்குன்னு இந்த காலவ மகர்ஷி நினைக்கிறார் அப்படின்னா, பாலில சக்கரை சேர்த்தினா அது எந்த அளவுக்கு இனிமையா அழகா இருக்குமோ அதே மாதிரி இந்த தத்தனும் லீலையும் ரொம்ப மேட்சிங்கா இருக்கா அப்படிங்கறதையாக்கும் இதுல எக்ஸாம்பிளுக்கு சொல்லறா. கல்யாணம் வயசான அந்த மகள் லீலை காலவ மகர்ஷியோடு மகளான லீலைக்கு திருமண வயசாச்சே. அப்படி இருக்கிறத ஒரு உத்தமனான ஒரு வரனுக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தோன அதுலயே அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்தே. அந்த சந்தோஷத்தால காலவ மகர்ஷி அப்படிங்கிற அந்த லீலையோடு அப்பா மறுபடியும் காட்டுக்கு போய் வனத்துக்கு போய் பரபிரம்ம தியானம் செய்து சுகிச்சார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. இஷ்டவும் அனிஷ்டவும் ஆபத்தும் சம்பத்தும் எல்லாம் அவாவாளோடு கர்மபலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாவருக்கும் வரும் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. காலகதிக்கு தகுந்த மாதிரியாக்கும் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் தீர்மானம் பண்றது பகவானாக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ദത്തനും ലീലയും ഒത്തുമേളിച്ചു കൊണ്ടുത്തമ ഭോഗങ്ങൾ ആരംഭിച്ചു. നാനാവിധ മൃഗജാലം നിറഞ്ഞുള്ള വർണ്ണശബളിതമായ കാട്ടിൽ നന്മയിൽ ആടുകൾ കൂടി നടന്നുകൊണ്ടങ്ങിങ്ങു മേഞ്ഞു കളിക്കുന്നതും ആകാശം കാർമേഘം കൊണ്ടു കറക്കുമ്പോൾ നന്മയിൽ ആടിക്കുഴയുന്നതും വെണ്മയിൽ ചാടിയുഴറി ചിരിച്ചുകൊണ്ടാർത്തു നദികളൊഴുകുന്നതും അമ്പര ചുംബികളാകും മലകളെ മേഘമാലിംഗനം ചെയ്യുന്നതും ചോലയിൽ നീന്തി രസിക്കുവാനെത്തുന്ന കാട്ടുമൃഗങ്ങൾ ചലിക്കുന്നതും തുമ്പി കൊണ്ടൊന്നിന്റെ വാലു തലോടിക്കൊണ്ടൊന്നിന്റെ പിമ്പിൽ മറ്റൊന്നു നിന്നും കുട്ടികളോടും പിടികളോടും കൂടി കൊമ്പനാനകൾ നീങ്ങുന്നതും കണ്ടു കണ്ടാനന്ദ പ്രേമ വിവശരയ ദത്തനും ലീലയുമാർത്തിയോടെ അന്യോന്യമൊന്നിച്ചായി ചേർന്നു ലയിച്ചു പോയെന്നല്ലാതെന്തു പറഞ്ഞിടേണ്ടു.
ഉത്തമ പ്രേമത്തിൻ മാതൃക കാണുവാൻ നന്നേ വിഷമമുണ്ടോർത്തിടേണം. എന്നാൽ ഈ കോമള കാമക്കളരിയിൽ കന്നാലി പോലും യഥാർത്ഥമായി കാലാനുകൂലമായി പ്രേമിച്ചും ഭോഗിച്ചും ലീലയെ ചെയ്യുന്നതത്യത്ഭുതം. കെട്ടിപ്പുണരുന്ന മത്തഗജങ്ങൾ തൻ മട്ടുകളൊട്ടൊട്ടു കണ്ടു. പിന്നെ വേറൊരു ഭാഗത്തു നോക്കുമ്പോൾ കാണുന്നു കാമാകുലരായ മാനുകളെ. മേഷങ്ങൾ തന്മതി വിക്രിയ കാൺകീലുന്മേഷം വളർന്നു കുതിർന്നു പോകും. കാഷായ വേഷം ധരിക്കുന്ന യോഗിയും കാമന്റെ കൺമുന്നിൽ പൊട്ടൻ തന്നെ. பிரணயம் அனுபவிக்கிற அத்தனை பேரும் காம லீலகளில முழுகிடுவா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அது கல்யாணத்துக்கு முன்னாலேயா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல யதார்த்தமா இருக்கிற அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன் அது துர்லபமாக்கும். அந்த பிரேமம் அப்படிங்கிற அஃபெக்ஷன் துர்லபமாக்கும். அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. அது உண்மையான அந்த ஒரு அஃபெக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இருந்தா கூட இந்த பிரபஞ்சத்துல காம கூத்துகளுக்கு எந்த விதமான குறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமனோடு கண்ணுல காஷாய வேஷதரியான யோகிகள் கூடியும் காவி வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கிற சன்னியாசிகள் கூடியும் காமதேவனோடு அந்த காம அம்பு அந்த யோகிய கொடியும் வழி தப்ப வைக்கும். அந்த அளவுக்கு பவர் உள்ளதாக்கும் இந்த காம விகாரம் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. എന്നുച്ചരിച്ചു ചിരിച്ചു കുഴയുന്ന ലീലയെ കണ്ണാൽ നുകർന്നു ദത്തൻ. പേടമാൻ കണ്ണിയാം ലീലയും താമര പൂമുഖനാകുമീ ശ്രീദത്തനും. തമ്മിൽ പിണഞ്ഞു മദനനെ പൂജിച്ച് സന്തതം രാവും പകലും പാരം. അന്നിവർ പാടിയ ദിവ്യഗാനങ്ങളെ നന്നായനുകരിക്കുന്നതിനായി കോകിലജാലവും കേകിവർഗങ്ങളും പാടി പലവിധം പാടുപെട്ടു. കാർമേഘം കാണുമ്പോൾ ലീല തൻ വാർമൂടിയാണിതെന്നോർത്തു മയിലുമന്ദം. കോമളമാകുന്ന ലീല തൻ നൃത്തത്തെ അഭ്യസിച്ചിടുവാൻ ആടിയിടുന്നു. തുള്ളിപ്പതിക്കുന്ന കാട്ടാറു തന്നിലും വള്ളിക്കുടിലും കൂടെ കൂടെ നല്ല വസന്തമണിയിച്ച പുഷ്പങ്ങൾ ഓരോ നീറുത്തു മണത്തു ചൂടി. ആടിയും പാടിയും ഓടി പീഡിപ്പിച്ചും കേളി വിലോലരായി ലീലയാടി. ദിവ്യങ്ങളാകുന്ന കൽപ്പക വൃക്ഷങ്ങൾ തിങ്ങി വിളങ്ങുന്ന നന്ദനത്തിൽ ഇന്ദ്രനു പോലും അസൂയ ജനിപ്പിച്ചു ചന്ദ്രമുഖിയോടു ചേർന്ന ദത്തൻ. മാരമഹോത്സവം പിന്നെയും കൊണ്ടാടി ലീലയ്ക്കു സംതൃപ്തി കൈവരുവാൻ.
കത്തിജ്വലിക്കുന്നതി ജ്വാലയിങ്കലേക്കത്യധികം നെയ്യൊഴിച്ച പോലെ ലീലതൻ കാമത്തി കത്തിപ്പടർന്നിട്ടു വിജ്ഞാന വല്ലി വരണ്ടു വാടി ഭോഗവിരക്തി വന്നെത്തിയതെത്തനോ കാന്തയോടൊന്നു പറഞ്ഞു മെല്ലെ. ലീലയോട് അഴകാന തമാഷെല്ലാം കേട്ടുണ്ട് ദത്തനും ലീലയും അവളോട് കാമലീലകളെ പാടി நடந்த அவளோடு பாட்டை தோக்கடிக்கிறதுக்கு இந்த மயிலுகளுக்கும் அதே மாதிரி கேகயங்களுக்கும் முடியலை, சிரமப்பட்டது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு நன்னா அவ பாடினா. அந்த குயிலுகளுக்கும் ஒன்னும் இப்படி ரிப்பீட் பண்ணி அவளுக்கு அந்த குயிலுகளுக்கு ஒன்னும் பாட முடியலை. அந்த அளவுக்கு அழகா இவ பாடி நடந்தா, காமலீலைகளை பாடி நடந்தா. அவளுக்கு இந்த குயிலுகளுக்கும் கேகயங்களுக்கும் எல்லாம் இவாள மாதிரி பாடுறதுக்கு முடியலை அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு இனிமையா இருந்தது அவளோடு அந்த யௌவன ஜீவிதம். இந்த லீலையோடு முடி பார்த்தானாக்கா மயிலுக்கு என்ன தோணித்து அப்படின்னாக்கும் இதுல போட்டிருக்கா. வானத்தில் இருக்கிற மேகம், கார்மேகம் பார்த்தானா மயிலுகள் குஷியில ஆடுமே, அதே மாதிரி இந்த லீலையோடு டான்ஸ் பண்ற சமயத்துல அந்த முடி ஆடினதை பார்த்துட்டு மயிலுகளும் அந்த டான்ஸ் ஆட தொடங்கிட்டு அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. இப்படி இவாளோடு ரொம்ப ரசகரமான ஜீவிதம் பார்த்துட்டு இந்திரனுக்கு கொடியும் பொறாம வந்தது. லீலைய குஷிப்படுத்துறதுக்கு, லீலையோட காம விகாரத்தை சாதிப்பிச்சு கொடுக்கறதுக்காக்கும் தத்தன் இப்படியெல்லாம் லீலையோடு கூடி காமக்கூத்து ஆடினது. இருந்தா கொடியும் எந்த அளவுக்கு அனுபவிச்சாலும் நசிக்காத்த ஒன்னாக்கும் இந்த காம விகாரம் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. அதானது கத்தி ஜொலிச்சு நிக்கிற அக்னி, அந்த அக்னியில நெய்ய தூக்கி விட்டானாக்கா இன்னும் கொஞ்சம் ஆளி கத்தும். அதே மாதிரி இந்த காம விகாரம் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுறது. அனுபவிச்சு தீர்த்து முடிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சானா அது தீரறா மாதிரி தெரியலை. லீலைக்கு காமம் முழுத்து முழுத்து ஞானம் இல்லாம எடுத்து போகம் மட்டும்தான் இங்க சிந்தையில வந்து நிக்கிறது. ஆனா தத்தனுக்கு போக விரக்தி வந்திருக்கு. அப்படி போக விரக்தி வந்த அந்த தத்தன், ஞானம் உண்டான அந்த தத்தன் மனைவிய உபதேசம் பண்றதாக்கும் இங்க சொல்லப்படுறது. ലീലേ മനോഹരി പണ്ഡിതേ നിന്നോടിന്നാലോചിച്ചൊന്നു പറയുന്നു ഞാൻ. എന്തിനുമുണ്ടോരാതിർത്തിയതോർത്തു നാം ഈ വീതം കാലം കഴിച്ചുവെന്നാൽ കിട്ടേണ്ടതൊന്നും ലഭിക്കാതെ മന്ദരായി കഷ്ടം നരകത്തിലെത്തിച്ചേരും. ആകയാൽ മേലിലിനി നാം കെട്ടിപ്പുണരാതെ ചിച്ചക്തി തന്നെ പുണർന്നിടണം. ചിന്മയനാകുന്ന ലോകൈകനാഥന്റെ പൊന്മയ പാദ പങ്കേരോഹത്തെ ചിന്തിച്ചു നല്ല തപസ്സു ചെയ്തുത്തമ മുക്തി മാർഗത്തിലേക്കെത്തണം നാം. தத்தன் ஞான உபதேசம் பண்றார் லீலைக்கு. என்னத்துக்கும் ஒரு லிமிட் உண்டாகணும் அப்படின்னு சொல்றார் மனைவி கிட்ட. உனக்கு காமத்தால கண்ணு காண முடியறதில்லை, காமம் அது நிக்கிற பாடில்லை, நம்ம தான் நிறுத்தணும் அப்படின்னு இங்க சொல்றார். மனுஷ ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ ஜென்மம் முக்திக்கான ஒரு டூல்ஸ் ஆயிட்டு നമ്മൾ ഉപയോഗിക്കണം. നമ്മളോട് ശരീരത്തുക്കുള്ള இருக்கிற ജീവാത്മാക്ക് മുക്തിപദത്തിലെ എത്തിച്ചേരണം. അതുക്കാன ഒരു ശരീരമായിട്ട്, ഒരു വാഹനമായിട്ട് இந்த ശരീരத்தை ഉപയോഗിക്കണം. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம இந்த சுகபோகங்களை எல்லாம் அனுபவிச்சு தீர்த்தாச்சு. இனி நம்மளோட மனசுல
பகவானோடு சிந்தனை உண்டாகணும், பகவானோடு சிந்தனை உண்டாகணும் அப்படின்னா நமக்கு விரக்தி உண்டாகணும், இந்த காமத்தில எல்லாம் விரக்தி உண்டாகணும் அப்படின்னு மனைவிக்கு ஞான உபதேசம் பண்றார். அப்படி விரக்தி வந்தானாதான் நமக்கு பகவான மனசுல வச்சுக்க முடியும். அதே ஆக்கும் இங்க சொல்லப்படுறது. இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு லட்சியம் உண்டு. அந்த லட்சியம் முக்தி பதத்துல எத்துறதாக்கும். இந்த சரீரம் அதுக்கான ஒரு வாகனம் ஆயிட்டு நினைக்கலாம். நமக்கு ஒரு இடத்துக்கு போகணுமானா நம்ம டிராவல் பண்ணி ஒரு வாகனத்துல ஏறி போறோம். மெல்ல போனா போறோம்னா பஸ்ல போவோம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகணும்னா கார்ல போறோம், ரொம்ப ஸ்பீடா போனோம் அப்படின்னு சொன்னாக்கா பிளைட்ல போவோம். அதே மாதிரி நம்மளோட இந்த சரீரம், அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை முக்தி பதத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அதுக்கான ஒரு டூல்ஸ் ஆயிட்டு, ஒரு வாகனம் ஆயிட்டு இந்த சரீரத்தை நினைச்சுக்கணும். அதனால இந்த காம விகாரங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லறார் தத்தன் லீலகிட்ட. போகத்தீயில நாம் இப்படி முழுகி நரகத்துல போய் பதிச்சு போடுவோம். இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சது நமக்கு பகவான கூப்பிடுறதுக்காக வாக்கும். அதனால நாம் பரஸ்பரம் இனி கெட்டி பிடிக்காதக்கு சக்தியான அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை நமக்கு மனசுல தியானிக்க முடியணும். நமக்கு நம்மள கட்டி பிடிச்சுக்காம நம்ம பகவானோட பாதத்தை போய் கட்டி பிடிக்கணும். சின்மயனான பரம்பொருளோடு அந்த பொன்மயமான பாதத்தை மனசுல சிந்திச்சு உறப்பிச்சு நல்ல உத்தமமான தபசு செஞ்சு முக்தி பதத்துல எத்திச்சேரணும் அப்படின்னு சொல்லி தத்தன் லீலைக்கு உபதேசம் பண்றார். ഇവക കാര്യങ്ങളൊട്ടൊന്നും കേട്ടോരു മറ്റൊന്നും കണ്ടില്ല ലീല തന്നിൽ. കാമവികാര പരമ്പരയാകിയ സാഗരം തന്നിലെ മത്സ്യമായ ലീലയെ ജ്ഞാനോപദേശത്തിൻ ചുണ്ടലിൽ കോർത്തിങ്ങെടുക്കുവാൻ സാധിച്ചില്ല. ദത്തന്റെ മാനസഭവമറിയാതെ ഉത്തരമിങ്ങനെ ചൊല്ലി ലീല. എന്തെന്റെ കാന്ത പറയുന്നതെന്നോട് നന്ദനത്തിൽ വെച്ചു ചൊന്നതെന്തേ. ആദിത്യ ചന്ദ്രന്മാരുള്ള കാലത്തോളം നമ്മളൊന്നാണെന്നുരച്ചതില്ലേ. കാനന ഭൂമിയിൽ സഞ്ചരിച്ചിടുമ്പോൾ ഗാനങ്ങൾ എത്രയോ പാടി ദേവൻ. എല്ലാ ഗാനത്താലും എന്നെ പുകഴ്ത്തിയ സന്ദർഭമൊക്കെ മറന്നുപോയോ. സർവാംഗ സുന്ദരനായ ഭവാനുടെ ചിത്തമേതിത്ര ഭയങ്കരമോ. നന്നല്ല വൈരാഗ്യമെന്നോടിതൻ കാന്ത, ഞാനെന്തു തെറ്റാണു ചെയ്തതിപ്പോൾ. ഉള്ളു തുറന്നു പറയുന്നു ഭർത്താവേ, പാവമാമെന്നെയുപേക്ഷിക്കൊല്ലേ. എന്റെ സൗന്ദര്യത്തെ കണ്ടു ഭവാനിന്ന് സംതൃപ്തി വന്നോ ഞാൻ വൃദ്ധയായോ. മറ്റൊരു നാരിയിൽ പ്രേമം വളർന്നീതോ, യൗവന ശ്രീതിങ്ങും അങ്ങേക്കിപ്പോൾ. അന്യായം ചൊല്ലല്ലേ നിന്നോടു കൂടാത്ത ജീവിതം ജീവിതമല്ല നാഥ. நிறைய நாளுகள் தத்தனும் லீலையுமா சுகமா வாழ்ந்தாளே. இதுக்கு இடையில இந்த தத்தனுக்கு காமவிரக்தி உண்டாகிறது. காமவிரக்தி வந்த தத்தன் பகவானில சரணாகதி அடையணும் அப்படின்னு
மனைவியான லீலைக்கு உபதேசம் பண்ற. தத்தன் சொல்றதொன்னும் காதலியே கேட்காத மாதிரி லீலை தத்தன் கிட்ட காம விகாரத்தை காமிக்கிறா. காம விகார கடலில மத்ஸ்யமான லீலைய ஞான உபதேசமாகிற அந்த சூண்டல் போட்டு கோத்தெடுக்கிறதுக்கு தத்தன் ட்ரை பண்ணினார் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. அப்படி என்ன முயற்சி பண்ணிட்டும் தத்தனுக்கு லீலையோடு மனச மாத்துறதுக்கு முடியலை. என்னத்துக்காக்கும் இப்படி கணவர் இப்படி சொல்றார் அப்படின்னு தெரியாம தத்தன் கிட்ட லீலை கேள்விகள் சரமாரியா கேட்கறா. மனசு மாறறதுக்கு என்ன வாக்கும் காரணம், என்ன பிடிக்கலையா அப்படின்னு எல்லாம் கேட்கறா. சூரிய சந்திரர்கள் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம ஒன்னாக்கும் அப்படின்னு அல்லவா நீங்கள் எங்கிட்ட சொன்ன. நம்ம என்னெல்லாம் தமாஷெல்லாம் பட சொல்லிண்டாக்கும் இப்படி நடந்தோம், அதெல்லாம் மறந்து போயுடுத்தா. நான் பாவம் அல்லவா, என்ன உபேட்சிக்கப்படாதே அப்படின்னு எல்லாம் சொல்லறா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டும் கணவர் கேட்கறதில்லைன்னு கேட்டோன்னு அந்த கோபத்துல வாயில வந்த வார்த்தையெல்லாம் விடுறா. எங்கிட்ட என்ன குறையாக்கும் நீங்கள் கண்டு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கறா. தத்தன் கிட்ட நிறைய கேள்விகளையாக்கும் இதுக்காக கேட்கறா கோபத்தோடு கூடிட்டு. எனக்கு வயசாயிடுத்தா, எங்கிட்ட இருக்கிற மோகம் தீர்ந்து போச்சா, இனி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்திரீகளில ஆகிரகம் உண்டாயாச்சா அப்படின்னு எல்லாம். அநியாயம் சொல்லக்கூடாது, நீங்கள் இல்லாதக்கு எனக்கு வாழ முடியாது, என்ன விட்டு போக கூடாது இப்படின்னு எல்லாம் சொல்லி புலம்பி திக்கிறா. എന്നു പറഞ്ഞു കരയുന്ന ലീലയെ ഒന്നു സമാധാനിപ്പിച്ചു ദത്തൻ. തത്വങ്ങൾ ഓരോന്നു പിന്നെയും പിന്നെയും ഓതിയിട്ടും ഫലം കാണായികയാൽ അല്പം കാനത്തു മാറുത്തു ചില വാക്കു കൽപ്പിച്ചു കൂട്ടി കൽപ്പിച്ചു ധീരൻ. ലീലയെ എനിക്കൊരു വൈരാഗ്യവുമില്ല, നിന്നെ വിട്ടന്യയെ കാമിച്ചില്ല. നീ ഇന്നു വൃദ്ധയുമായിട്ടില്ലെങ്കിലും ആത്മീയ തത്വമൊന്നോർക്കണം നീ. നേരം വേളുക്കുന്നു പിന്നെ കാറുക്കുന്നു, സൂര്യനുദിക്കുന്നു വീണ്ടും വീണ്ടും. ജീവികളന്നു ഭക്ഷണ കാര്യവും കാമത്താൽ പെട്ടിടും കെട്ടുപാടും. നിത്യവും നിത്യവും മാറാതനുഭവിച്ചെത്രയും കാലം വൃഥാ കളഞ്ഞും. പിന്നെയും അധ്യാത്മ ചിന്തകളെന്നിയെ കാമനെ തന്നെ ഭജിച്ചിടുന്നു. വിജ്ഞാനമില്ലാത്ത മൂഢരാണിത്തരം വിഡ്ഢിത്തരം കാട്ടിക്കൂട്ടുന്നവർ. നീയുമാതുപോലത പതിച്ചിടുമ്പോൾ ഒട്ടല്ല സങ്കടമിയെനിക്കോ. സത്യസ്വരൂപനെ ചിന്തിപ്പതിനു ഞാൻ ഇന്നിതാ പോകുന്നു എന്നറിയുക. എന്നെല്ലാം ചൊല്ലിയിട്ടും തത്വങ്ങളെല്ലാം എടുത്തു ചൊല്ലിയിട്ടും സമാധാനമായിട്ട് മെല്ലെ മെല്ലെ ചൊല്ലിയിട്ടും ഒന്നുമേ இந்த ലീലയോട് തലയില കേറலை, லீலைக்கு சமாதானமாகலை. உனக்கு சொன்னா புரியாதா அப்படின்னு கேட்கிறார் தத்தன் லீலை கிட்ட. நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட சொல்லறேனே, உனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறலையா, உனக்கு சொன்னா புரியலையா லீலா அப்படின்னு கேட்கிறார். நீ வயசானவள் கிடையாது, ஆத்மீய தத்துவத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாக்கும் சொல்றார். காலையில ஆகிறது சாப்பிடுறோம்,
தூங்குறோம், சாயந்தரமாகிறது. அதே மாதிரி அப் டு டேட் ஒர்க்குகள் நடத்துறோம். சூரியன் உதிக்கிறது, சந்திரன் அங்க உதிக்கிறது, சூரியன் உதிக்கிறது, அஸ்தமிக்கிறது, சந்திரன் உதிக்கிறது, மறுபடியும் காலையில ஆகிறது. அதே மாதிரி வெயில் காலம் வருது, மழை காலம் வருது, சாப்பிடுறோம், தூங்குறோம். அதே மாதிரி நம்மளோட என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்றோம். இப்படி காலங்களை வேஸ்டா களையறோம் அப்படின்னாக்கும் சொல்றார். டெய்லி இதுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாம அதே காலை, அதே மாலை, அதே சூரியன், அதே சந்திரன், அதே சாப்பாடு, இப்படி எந்த மாற்றமும் இல்லாம இப்படி போயிட்டே இருக்கேன். இப்படி எத்தனை காலமாக்கும் நம்ம இதோடு கூட்டிட்டு வேஸ்டா களைஞ்சிட்டோம். பகவானை கூப்பிடாதக்கி நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகளுக்கு பின்னால நம்ம இப்படி போகிறோம். காமம் அப்படின்னா இங்க வாண்டட் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அறிவில்லாதவாளாக்கும் இப்படி செய்யறது. நீயும் இதே மாதிரி அறிவில்லாத தனம் காமிக்காதே. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக்கும். எனக்கு போதம் வந்தாச்சு லீலே, நான் இதா சத்தியஸ்வரூபனான அந்த பரபிரம ஸ்வரூபத்தை சிந்திச்சு தபசு செய்யறதுக்கு போறேன், இது நிச்சயம்தான் அப்படின்னு எல்லாம் தத்தன் உறுதியாக எடுத்து சொல்றார். இத கேட்டுட்டும் மனைவியான லீலைக்கு எந்த விதமான சேஞ்சும் உண்டாகிறதில்லை. എന്നിട്ടും കേളാതെ കേറിക്കായർത്തു കൊണ്ടിങ്ങനെ ലീലായൂറച്ചുരച്ചു. ദത്താ ഞാൻ നിന്റെ മാഹിഷിയാണെന്നത് നന്നായിട്ടോർക്കണമകയാൽ നീ എന്നോടു കൂടി സുഖിച്ചു കഴിയേണം ഈ ലോകമുള്ളൊരു കാലത്തോളം. ഇങ്ങനെ വീണ്ടും കായർക്കുന്ന ലീലയെ ദത്തൻ ശാപിച്ചു വിചിത്രമത്രേ. ഭോഗത്തിലാസക്തി മാറാത്ത നീയെന്ന് വന്നു മാഹിഷിയെന്ന് ഉച്ചരിച്ചില്ലയോ നീയതു കാരണമാസൂരവർഗത്തിൽ എത്തിച്ചേരും. ആയതും പോരാനി ഘോരമാഹിഷിയായി ചെന്നു ജനിക്കേടി ദുഷ്ടശീലേ. ഞെട്ടിത്തെറിച്ചുകൊണ്ടിക്കോടും ശാപത്തെ കേട്ടോരു നേരത്തു ലീലാദേവി അല്പം കോപിച്ചു തീരിച്ചോരു ശാപവും ചുട്ടവാക്കോടെ കൊടുക്കയായി. രാക്ഷസിയായി മാഹിഷിയായി തീരുമ്പോൾ എന്നോടു കൂടി രമിക്കുവാനായി നല്ലൊരു പോത്തായി തീരും നീ, പിന്നെയോ മോക്ഷവും വന്നു ഭാവിക്കുമല്ലോ. ഇങ്ങനെ ശാപക്കൈ മാറ്റത്തെ ചെയ്തവർ നഷ്ടവും ലാഭവും ചിന്തിക്കുമ്പോൾ സിദ്ധനാം ദത്തനും കൂടു തുറന്നോരു തത്തയെ പോലെ കടന്നുപോയി. കഷ്ടമെന്നാരും നീനക്കേണ്ട, ചിന്തിച്ചു നോക്കുകിൽ നന്നായറിയാമല്ലോ. ഓരോരവതാര കാരണമായിട്ട് ശാപമോക്ഷങ്ങൾ വരുന്നു. പക്ഷേ ആവൃത്തിയില്ലാത്ത സായുജ്യമുക്തിക്ക് കൈവല്യദായകനായിടുന്ന ശ്രീഭൂതനാഥൻ തൻ ജന്മത്തിൻ ഹേതുവായി വന്നു ഭാവിച്ചതീതൊന്നു മാത്രം. അല്ലെങ്കിൽ ലീലയ്ക്കു തൃപ്തി വരാതുള്ള വൈകാരിക തള്ളൽ വന്നതെന്തേ?
ദേവിമാർക്കുള്ള സകല ഗുണങ്ങളും ഒന്നിച്ചു ചേർന്നു പിറന്ന ലീല. മൂർത്തികൾ മൂവർക്കും തേജസ്സു ചേർക്കുന്ന ശക്തി സ്വരൂപിണിയായ ലീല. സാധാരണക്കാർക്കു പാഠമായി തീരുവാൻ ബോധപൂർവം തന്നെ ചെയ്തതത്രേ. കാമവികാരത്തിനിങ്ങനെ കീഴ്പ്പെട്ട് നട്ടം തിരിയുന്ന ജീവവർഗം അന്ധകാരം കൊണ്ട് ലോകം നിറയുമ്പോൾ അന്ധരായി തീരുന്ന വിഡ്ഢിവർഗം നന്നായി ബോധിച്ചു കണ്ടറിഞ്ഞിടുവാൻ മാർഗമീ വണ്ണമെടുത്തു കാട്ടി. എന്നുള്ളതാണിതിൻ സാരമെന്നോർക്കുവിൻ ശിഷ്ടരായുള്ള സദസ്യന്മാരെ. എന്നെല്ലാം കേട്ടിട്ടും ലീലയ്ക്ക് മனைவியான ലീലയ്ക്ക് എന്തവിധமான മാറ്റവും ഉണ്ടാകலை. கோபத்துல கத்தற, தத்தா நான் உன்னோடு மகிஷி, அதானது பாரியையாக்கும் பட்ட மகிஷின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்படி உன்னோடு மனைவியாக்கும் அப்படிங்கிறது நீ நினைக்கணும். எங்கூட சுகிச்சு இந்த உலகம் இருக்கிற காலம் வரைக்கு வாழணும். மறுபடியும் மறுபடியும் கத்திட்டு இருக்கிற அந்த லீலைய தத்தன் சபிக்கிறார். போகத்தீயிலால அட்ராக்ட் வந்து, அதானது போகத்தீயில ஆசக்தி உண்டாயி நீ 2 தடவை மகிஷி மகிஷி அப்படின்னு சொன்னியே, அதனால நீ ஒரு மகிஷி ஆயிட்டு போகட்டும், மகிஷமாயிட்டு போகட்டும். அசுர வர்க்கத்துல போயிட்டு நீ ஜெனிக்கணும், நீ துஷ்டயாக்கும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். குயிலே மயிலே கண்ணே மூக்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் எத்தனை நாள் இப்படி கொஞ்சி நடந்துட்டு இருந்தா ஒரு செகண்ட்ல கோபத்துல சத்ருக்களாயிட்டு மாறிட்டா 2 பேரும். ஆசைகளுக்கு தடங்கள் வரத்த கோபம் உண்டாகிறது. அதுக்கப்புறமா செய்யறதும் பேசுறதும் ஒன்னும் போதமே இல்லாத மாதிரியாக்கும். தர்மபரமாயிருக்காது, நீதியுக்தமாயிருக்காது. சத்தமா அட்டாட்டகாசம் சொல்லி லீலை கத்தினதுல தத்தனுக்கு கோபம் வந்து அதே வாக்க பாலிக்கிற மாதிரி சாபம் கொடுக்கிறார். கோர மகிழ்ச்சியாயிட்டு நீ ஜெனிச்சுக்கோ, அப்படின்னா எரும மாடாயிட்டு ஜெனிச்சுக்கோ அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். லக்ஷ்மி, பார்வதி தேவி, சரஸ்வதி இவாளோடெல்லாம் அம்சாவதாரமான லீலை. அந்த லீலைக்கும் நிறைய சக்தியெல்லாம் உண்டே. அதனால லீலையும் திரும்ப ஒரு சாபத்தை கொடுக்கறா தபசக்தினால. என்ன சாபம் கொடுக்கறா? என்ன எருமையாயிட்டு ஜெனிச்சுக்கணும், அசுர வர்க்கத்துல போய் ஜெனிக்கணும் எல்லாம் சாபம் போட்டையே, இப்ப நானும் ஒன்னு சாபிக்கிறேன்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறா. நீ ஒரு போத்தாயிட்டு காளமாடாயிட்டு நீ ஜெனிப்பாய். அப்படி அந்த காளமாடாயிட்டு நீ பொறப்பையே அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறா. அதுக்கப்புறமா நீ எங்கூட வந்து சந்தோஷமா வாழ்வாய் அப்படின்னு சொல்லறா. அதுக்கப்புறமா சாப மோட்சம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு லீலை தத்தனுக்கு அனுகிரகத்தையும் கொடுக்கறா. சாபங்களை பரஸ்பரம் 2 பேரும் வர்ஷிக்கிறா. இத்தனை நாளைக்கு எல்லா இடத்திலையும் கைய கோத்து பிடிச்சுண்டு அவ்வளோ சல்லாபங்கள் பண்ணிண்டு பாசமா இருந்தவாளாக்கும் ஒரு நிமிஷத்துல இப்படி சத்ருக்களாயிட்டு மாறினா. லீலையோடு காமவிகாரங்கள் அடங்கலை. தத்தனுக்கான காமவிகாரங்கள் அடங்கி அந்த தத்தனுக்கு மனசுல அந்த ஒரு சச்சிந்தனை உண்டாயி இனி பகவானில மனசை கொண்டு லயிப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த போதம் உண்டாகிறது.
சூரியன் உதிக்கிறது, அஸ்தமிக்கிறது, காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், நம்மளோட வாண்டடுக்காக எல்லா இடத்திலையும் தேவைகளுக்கு தேடிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த சரீரத்தில இந்த ஜீவனை வச்சுட்டு நமக்கு வேற என்ன பிரயோஜனமாக்கும் இருக்கு? வாழ்க்கையில எத்தனையோ காலம் வீணா வேஸ்ட் பண்ணிட்டோம். இனி இருக்கிற காலம் சரீரத்துக்குள்ள இந்த ஜீவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு லட்சிய ஸ்தானம் இருக்கு, அதாக்கும் முக்தி பதம். அதுக்காக பகவானை கூப்பிடணும். நீயும் உன்னை மாத்திண்டு பகவான் கிட்ட சரணாகதி அடை அப்படின்னாக்கும் லீல கிட்ட தத்தன் சொல்றார். லீலைக்கானா என்ன ஆக்கும் இப்படின்னு திடீர்னு கணவருக்கு ஒரு சேஞ்ச் உண்டாச்சுன்னு அப்படின்னு காரணம் தெரியாததுனால என்னோட அழகு இப்போ உனக்கு என்னோட அழகு உனக்கு இப்ப தெரிய மாட்டேங்கிறதா? எனக்கு வயசாகி போச்சா? இல்ல உனக்கு வேற யார்கிட்டயாவது ஒரு பிரேமம் உண்டாயிருக்கா? இப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கிறாளே. அதுக்காக்கும் தத்தன் ரிப்ளை சொல்றது, உனக்கு வயசும் ஆகலை, எனக்கு வேற யார்கிட்டையும் பிரியமும் இல்லை. ஆனா ஆத்ம தத்துவ போதத்தை சிந்தனை பண்ணி பார்க்கணும். இப்படியே நம்ம ஜெனிச்சு இப்படியே அப் டு டேட் எந்த சேஞ்சும் இல்லாம போயிட்டு இருக்கு. டெய்லி சாப்பிடுறோம், தூங்குறோம், இப்படி நம்மளோட தேவைகளை தேடிட்டு போறோம். ஆனா மோட்ச மார்க்கத்தை தேடி போனோம். அதாக்கும் நமக்கு தர்மயுக்தம். அதாக்கும் நான் சொன்னேன், நீ வந்தாவா வராட்டா போ, நான் இதா தபசுக்காக வனத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்தை அதாவது ஒரு பேரட் கூட விட்டு எப்படி பறந்து போகுமோ அதே மாதிரி இந்த லீலையை விட்டு இந்த தத்தன் அங்கே உடனடியாக கிளம்பி போறதையாக்கும் இங்க பார்க்க முடியறது. இப்படி சாபங்கள் பரஸ்பரம் அவ வருஷிக்கிறாளே, ஓரோ அவதார காரணமாயிட்டு சாப மோட்சங்கள் உண்டாகிறது. ஆவருத்தி, அதாவது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத சாயுஜ்ய முக்திக்கு காரணமாகிறது இந்த ஓரோ அவதாரமும். ஸ்ரீபூதநாத ஜனனத்துக்கு இந்த சாபம் காரணமாயி தீர்றது. சாப வாக்குகள் நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. தத்தன் இந்த ஜென்மம் சுதந்திரனான ஒரு பறவை மாதிரி, ஒரு பேரட் போல லீலைய விட்டு பறந்து போறார். சத்குணங்கள் ஒட்டுக்க சேர்ந்த லீலை. லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இவாளோடு அம்ச அவதாரமான லீலைக்கு இப்படி தமோ குணம் உண்டாகி வந்தது. எதனால? காம ஆசக்தியில அட்டாச்மெண்ட் உண்டாகி வந்தது. எதனால? இது காம ஆசக்தி அதிகமானால் உண்டான அந்த பவிஷ்யத்தை எடுத்து காட்டுறது. ஏது தரம் ஆசக்தி ஆனாலும் அட்டாச்மெண்ட் ஆனாலும் ஜாஸ்தியான வர பவிஷ்யத்தை எடுத்து காட்டுறதுக்கு லீலாதேவி நடத்துற நாடகமாயிட்டு இத எடுத்து சொல்லப்படுறது. சூதன் கதை கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிற பக்தர்கள்கிட்ட சொல்லறார், காம விகாரத்தால ஆரெல்லாம் சிரமப்படுறாளோ, சுகபோகமாக்கும் வாழ்க்கை, காரு பெங்களா வசதி, அதே மாதிரி என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தீகரணம் பண்றதாக்கும் இந்த மனுஷனோடு ஜனிச்சதுக்கு சரியான லட்சியஸ்தானம் அப்படின்னு நினைக்கிற அந்த மனுஷா, அந்த அஜ்ஞானமாகிற அந்த இருட்டுல கண்ணு காணாம இருக்கிற அந்த அஜ்ஞானிகளுக்கு அவளுக்கு ஒரு போதம் கொடுக்கறதுக்காகவும் இப்படி ஒரு மார்க்கத்தை ஸ்வீகரிச்சு காலசக்தியான மாயாதேவி நாடகமாடி இருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சூதன் சொல்றார். பிரம்மஸ்வரூபனாம் தேவதேவன் തന്റെ നിർമ്മലമാകുന്ന കേളിയെല്ലാം വേണ്ടതുപോലെ അറിഞ്ഞൂര ചെയ്യുവാൻ ദേവദേവൻ തന്നെ ശക്തിയുള്ളോൻ. നമ്മുടെ അജ്ഞാനമാകെ നശിക്കുവാൻ നിത്യവും വീണു നമിക്ക വേണം. അന്നേരം ചിന്മയ മോഹനാനന്ദമാം ബ്രഹ്മത്തിൽ ചെന്നു ലയിക്കും നൂനം. பிரம்மஸ்வரூபனான தேவதேவனோடு நிர்மலமாகிற அந்த விளையாட்டம் அப்படிங்கிறது வேண்ட மாதிரி தெரிஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த பகவானே என்னோடு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துண்டு இது சொல்ல வைக்கிறார். அந்த தேவதேவனுக்கு மட்டும்தான் இத வர்ணிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சூதன் சொல்றார். தேவதேவ லீலகள் பகவான தேவதேவ லீலகள் ஆடுற அந்த பகவானையே மறுபடியும் நமக்கு தொழணும், நமஸ்காரம் பண்ணணும். அப்போ நம்மளோட அஜ்ஞானம் எல்லாம் இல்லாம போயிடும். அப்படி சின்மய மோகன ஆனந்தமா இருக்கிற பிரம்மத்துல போய் நம்ம லயிப்போம்.
இது உறுதி அப்படின்னு சொல்லப்படுறது.